ஸ்ரீ குருப்யோ நமக. 18 சித்தர்கள் பாதம் போற்றி, எனது குருநாதரின் பாதங்களை வணங்கி, எனது அன்னை முத்தாள பரமேஸ்வரின் பாதத்தை வணங்கி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அது இந்த மூலிகையை நம்ம தொட்டாலே போதும், நம்ம என்ன நினச்சி தொடுறோமோ அந்த விஷயத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பேற்பட்ட மூலிகை. அந்த பதிவை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்ரீ ருத்ரா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மூலிகை என்னென்னா தொட்டாச்சினிங்கி. இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன். இதுதான் தொட்டாச்சினிங்கி. இந்த தொட்டாச்சினிங்கியை என்ன செய்யணும் அப்படின்னா, கணவன் மனைவிக்கு அடங்கணும், இல்லை மனைவி கணவனுக்கு அடங்கணும் அப்படின்னு நினச்சால், யாருக்கு அடங்கணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை சண்டையே வரக்கூடாது, எங்கள் 2 பேருக்குள்ள சண்டையே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, 2 பேருமே ஒற்றுமையாக பேசி இருந்து 21 நாள் விரதம் இருக்கணும். யாரை நினச்சி? ராஜராஜேஸ்வரியை நினச்சி, ராஜராஜேஸ்வரிங்கிற தெய்வத்தை நினச்சி விரதம் இருக்கணும். விரதம் இருந்து 21 நாளும் இந்த தொட்டாச்சினிங்கி செடிக்கு மஞ்சள் நீர் ஊற்றி வர வேண்டும். மஞ்சள் நீர் ஊற்றி 21ஆவது நாள் இந்த இடத்துல போயிட்டு ஒரு காப்பு கட்டி, கத்தி படாமல், கத்தி வச்சு தோண்டாமல் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த செடியை வேரோட ஆணி வேர் அறாமல் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் ஒரு மண் தொட்டியில் போட்டு வீட்டோட ஈசான மூலையில் வைக்கணும். வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, தினந்தோறும் மஞ்சள் நீர் ஊற்றி வரணும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து, இல்லை யாருக்கு யார் வசியமாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணணும். ஃபஸ்ட்டு, என் கணவர் இப்படியெல்லாம் இருக்கிறாரு, இவர் மனம் மாறி என்னுடன் எப்பயுமே அந்யோன்யமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படி சொல்லி மனைவி பிரபஞ்சத்திட்ட பிரார்த்தனை பண்ணணும். இதே கணவன் பண்ணுனா, என் மனைவி எந்த ஒரு தீங்கான செயலுக்கும் போகக்கூடாது, தவறான வழிக்கு போயிடக்கூடாது, என்னுடன் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி பிரபஞ்சத்திட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு தினந்தோறும் மஞ்சள் நீர் விட்டு அதற்கு ஒரு 10 சூடம் காட்டிட்டு அந்த இலையை நம்ம தொடும்போது அது அப்படியே சுருங்கும். இந்த படத்தில் காட்டியிருக்கேன், விரிந்த நிலையில் இலைகள் மூடிய நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை இந்த தொட்டாச்சினிங்கி நடத்தி கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த தொட்டாச்சினிங்கி. பெண்களை சொல்லுவாங்க தொட்டாசினிங்கி அப்படி சொல்லுவாங்க. அதுதான் இந்த தொட்டாசினிங்கியோட செயல். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே செஞ்சு கொடுக்கும். இந்த வேர் வேர்லேருந்து செடி, பூ வரைக்கும், தண்டு வரைக்கும் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது, அதீத சக்தி வாய்ந்தது. அதனால் இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்த்து நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ, கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கணும், இல்லை 2 பேருமே ஒற்றுமையாக இருக்கணும், எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்குது, அனைவருமே ஒற்றுமையாக இருக்கணும், நம்மளோட புத்தி தான் காரணம் இதுக்கு அப்படி சொல்லி அந்த செடியை தொடும்போது அந்த விரிஞ்சிருக்கிற இலை மூடும்போது என்ன நினைக்கிறோம், என்ன சொல்லணும் அப்படின்னா, என் கணவனோ என்னோடய குடும்பமோ என் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த இலை மூடும்போது அப்படியே அந்த விஷயங்களெல்லாம் அதுக்குள்ளே மூடி இருக்கும். அது அப்படியே கிரகங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தி ஒவ்வொரு செயல்களாக நடக்க ஆரம்பிக்கும். இது பழைய காலத்து பரிகார முறைகள். முந்தி காலத்தில் வயல்வெளிகள்லையோ காடுகள்லையோ இந்த செடிகள் அதிகமாக இருக்கும். அப்போ எல்லாருமே தொட்டு விளையாடுவாங்க, சின்ன பிள்ளைகள் எல்லாமே. அப்போல்லாம் அந்த விஷயம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இது இப்பேற்பட்ட விஷயங்கள் இந்த மூலிகையில் இருக்குங்கிறது சில பேருக்கு தெரியும். அதை சமயோஜிதமாக பயன்படுத்துவாங்க. கணவன் மனைவி விஷயம், பிரிந்தவங்களை ஒன்று சேர்க்கிறது எல்லாமே இந்த செடிகிட்ட இருக்குது. அப்பேற்பட்ட மூலிகை. அதை நம்ம சமயோஜிதமாக பயன்படுத்தி
நம்ம வாழ்க்கையில் வந்து ஒற்றுமையை நிலைக்க செய்யலாம். அப்பேற்பட்ட ஒரு மூலிகைகள் வந்து ஆண்மை குறைவு எல்லாத்துக்குமே இந்த மூலிகை வந்து அவ்வளவு பயனுள்ளதாக இருக்குது. பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய நோய்களை வந்து நீக்கக்கூடிய விஷயமே வந்து இந்த மூலிகை இருக்குது. அதை நம்ம சமயோஜிதமாக பயன்படுத்தணும். பயன்படுத்தி நல்ல வாழ்க்கையில் வந்து வெற்றிகளை வந்து பெறணும். அப்பேற்பட்ட ராஜவசிய மூலிகை இந்த தொட்டாச்சினிங்கி. இதை பயன்படுத்தி தெய்வங்களையே வசியம் பண்ணலாம். தெய்வங்களை வசியம் பண்ணுறது எப்படின்னா, இதே மாதிரி தான் பிரார்த்தனை. எந்த தெய்வம் நமக்கு வசியமாகணுமோ அந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தொடும் பொழுது நிச்சயமாக அந்த தெய்வங்கள் வந்து வசியமாகும். அப்பேற்பட்ட மூலிகைகள் இந்த கணவன் மனைவி வசியத்திற்கு இந்த மூலிகைகளை நல்லபடியாக பறித்து விரதம் இருந்து பறித்து மஞ்சள் நீர் ஊற்றி அந்த கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்து அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தங்கி நல்ல ஒரு செயலை வந்து நிலைக்க செய்யும். அப்பேற்பட்ட வசியம் மூலிகை இருந்து இந்த செடி இருக்கக்கூடிய வீட்லேயும் தனவசியம் வந்து எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். தனவசியம், பொருளாதார வசியம், நமக்கு என்னென்ன வசியங்கள் தேவைப்படுதோ அந்தந்த வசியங்கள்லாம் இருக்கும். ஈசான மூலையில் வச்சு கட்டாயமாக பூஜை பண்ணணும். அதற்கான முறையும் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அதை பயன்படுத்தி இந்த பூஜையை நல்லா செஞ்சு நல்லபடியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனைகள் பல விதங்களில் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போனாலே எல்லா விஷயங்களுமே சரியாயிடும். விட்டு கொடுத்து போக முடியாத பட்சத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்பட்டு பிரிவுகள் வரக்கூடிய ஒரு நிலை வந்துடும். அதனால் அந்த பிரிவுகள்லாம் வராமல் நம்ம வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலே அந்த குடும்பம் வந்து மேலோங்கி தலைத்து ஆள் போல் வேறுண்டு அருகு போல் தலைத்து நிற்கும். அப்படிங்கிற பதிவோட நல்ல ஒரு விஷயத்தோடு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். இதுபடி பூஜை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு தீரும். இறைவன்கள் அனைவருமே வந்து நமக்காக நிறைய மூலிகைகளை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பேற்பட்ட மூலிகைகள்லாம் வந்து தெரியாமையே இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த மூலிகை இதுக்கு தான் பயன்படும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால் இதை பயன்படுத்தி நல்ல முறையில் நம்ம வந்து ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், கணவன் மனைவி வந்து ஒற்றுமை அதிகரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பதிவை வந்து நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஏற்றமாக இருக்கட்டும். ஒருத்தவங்களை வாழ வைக்கிறம்போது அதோட புண்ணிய பலன் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். அப்பேற்பட்ட புண்ணிய காரியங்களை செய்யும் பொழுது நம்ம சந்ததிகள் வந்து நல்ல முறையில் வாழும். நம்மளோட பெற்றவங்க செஞ்ச பாவங்கள் தான் நம்மளை இந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியது. இந்த கர்மாக்கள்லாம் நீங்கி அனைவரும் ஒற்றுமையுடன் சுபிட்சத்துடன் வாழணும்னு சொல்லிட்டு என்னோடய குருநாதர்களையும் 18 சித்தர்களையும் போற்றி வணங்கி எனது அன்னை முத்தாள பரமேஸ்வரியையும் போற்றி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.